ஹலோ. காணா ஒரு கல்யாணத்தில் திராட்சை ரசம் குறைவுபட்ட போது காலியான 6 கச்சாடிகளை இயேசு கிறிஸ்து எடுத்துட்டு வர சொன்னாரு. அந்த 6 கச்சாடியிலுமே தண்ணீரை நிரப்புனாங்க. அந்த தண்ணீரை திராட்சை ரசமா மாத்தின சம்பவம் நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தாங்க. இது போலதான் எல்லாமே நம்மளுடைய வாழ்க்கையில காலி ஆயிடுச்சு, எல்லாமே முடிஞ்சு போச்சு, ஏசப்பா ஒண்ணுமே இல்லாம வெறுமையா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம புலம்பிட்டு இருப்போம். இன்னைக்கு உங்களோட வாழ்க்கையில தேவன் உங்களுடைய வெறுமையான பாத்திரங்களை நிரம்பி வழி செய்ய போறார். அந்த பாத்திரத்துல ஏதோ மத்தவங்க கொடுக்கிற திராட்சை ரசம் போல அல்லங்க, மிகவும் ருசியான திராட்சை ரசத்தை கொடுக்கிறது நிச்சயம். விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். அநேக ஜாதிகளுக்கு உன்னை தகப்பனாக ஏற்படுத்தினேன் என்று எழுதியிருக்கிறபடி அவன் தான் விசுவாசித்தவருமாய் மரித்தோரை உயிர்ப்பித்து இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல் அழைக்கிறவருமாய் இருக்கிற தேவனுக்கு முன்பாக நம்ம எல்லோருக்கும் தகப்பனானான்னு சொல்லிட்டு ரோமன் 4:17 சொல்லப்பட்டுள்ளது. ஆபிரகாமுக்கும் சாராளுக்கும் அநேக வருஷங்களா குழந்தையே இல்லை. ஆனா அதே ஆபிரகாம ஜாதிகளுக்கு தகப்பனாக தேவன் மாற்றி இருக்கிறாருங்க. இன்னைக்கு ஒண்ணுமே இல்லாம குறைவுபட்டிருக்கிற உங்களுடைய வாழ்க்கையை தேவன் நிறைவாக மாற்றுவார். காத்திருங்க, தேவன் உங்களுடைய வாழ்க்கையில செய்ய வேண்டியதை விரைவாக செய்து முடிப்பாருங்க. என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணியால் அபிஷேகம் பண்ணுகிறீர், என் பாத்திரம் நிரம்பி வழிகிறதுன்னு சொல்லிட்டு சங்கீதம் 23:5 சொல்லப்பட்டுள்ளது. இன்னைக்கு ஒண்ணுமே இல்லாத எங்களுடைய வாழ்க்கையை நிறைவாக மாற்றுங்கப்பா. உங்களுடைய வார்த்தையை நிறைவேற்றுங்க. எங்களுடைய வாழ்க்கையில நீங்க என்ன திட்டம் வச்சிருக்கிறீங்களோ அந்த திட்டத்தை நிறைவேற்றுறதுக்கு நாங்க காத்திருக்கிறதுக்கு கிருபை தாங்க இயேசுப்பா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆண்டவரை கேட்போமா. நம்முடைய வாழ்க்கை வெறுமையா இருந்தாலும் அந்த பாத்திரம் உடைக்கப்பட்டு இருந்தாலும் உருவாக்குனவரால மட்டும்தாங்க அதை சரி செய்ய முடியும். அந்த வாய்ப்பை நீங்க ஆண்டவருக்கு கொடுத்து பாருங்களேன், சரி செய்து நிறைவாய் மாற்றுவாருங்க. ஆமென்.